வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிகவுக்கு சாதகமான விருதாச்சலம், ரிஷிவந்தியம், விருதுநகர் உள்ளிட்ட 25 தொகுதிகளின் உத்தேச பட்டியல் திமுகவிடம் வழங்கியுள்ளோம். தேமுதிக சார்பில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்றும் பிரேமலதா பேட்டி. திராவிட கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளையும் நாங்கள் உத்தேச பட்டியலில் கொடுத்திருக்கிறோம். மொத்தம் 25 தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதில் 10 நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். வரும் 27ஆம் தேதி 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. அதுதான் நாளையிலிருந்து எங்கள் 5 பேர் குழு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் நாளையும் நாளை மறுநாளுக்குள்ளும் கேட்டு பெற்று அது இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம். 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். தொகுதி உடன்பாட்டிற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை. எனவே சார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. இது தியாகமல்ல, கடமை என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அறிக்கை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரை ஏற்புடையதாக இல்லை. வெளியில் இருந்து கொண்டு திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கப்படும் என கமல்ஹாசன் அறிவிப்பு. அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்போவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்கள் எப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை. திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்த கமலுக்கு முதலமைச்சர் சார்பில் RS பாரதி நன்றி. கமலின் முடிவை திமுக சார்பில் வரவேற்பதாகவும் பேட்டி. அந்த உணர்வோடு இன்றைக்கு அவர் செய்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 63 ஆண்டு காலமாக தொடர்ந்திருக்கிற ஒரு தொண்டன் என்கிற முறை உள்ளிருக்கிற வகையில் அவருடைய திமுகவுடைய கடைசி தொண்டனிலிருந்து மூத்த தலைவர்கள் அனைவரின் சார்பிலும் என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 297 அறிவிப்புகள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவருக்கான மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீடு 7.5% 10 விழுக்காடாக உயர்த்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் EPS அறிவிப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் EPS அறிவிப்பு. எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்குவதை 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும்
தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 25,000 மானியத்துடன் இருசக்கர வாகனம் மற்றும் சொந்த ஆட்டோ வாங்க 75,000 ரூபாய் மானியம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார் இபிஎஸ். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். ரேஷன் கார்டு விலையில்லா அரிசியுடன் 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்க வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். +2 வரை படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. நாட்டில் வலதுசாரிகள் வலுப்பெறுவதை தடுப்பதற்காக திமுக தலைமையிலான கூட்டணி அமைந்துள்ளது. கூட்டணி நலன் கருதி தொகுதி பங்கீட்டை ஏற்றுள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வலதுசாரி பிற்போக்கு அரசியல் காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே 8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலேயே போட்டியிடும் என விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. ராஜ்யசபா சீட் குறித்து பரிசீலிப்பதாக முதலமைச்சர் உறுதி அளித்திருப்பதாகவும் பேட்டி. புதுச்சேரியில் காங்கிரஸ் அணுகுமுறையில் அதிருப்தி உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. விசிக 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவிப்பு. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உழவர்கரை தொகுதியை கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாக அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை. புதுச்சேரியில் ரோட் ஷோவில் பங்கேற்கும் பிரதமர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் பரப்புரை. அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது. மாநிலங்களின் தற்போதைய தொகுதி அளவு எந்த நிலையிலும் மாறப்படக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தார். நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எந்த நிபந்தனையுமின்றி முழுமையாக ஆதரிக்கிறேன். மத்திய அரசின் முடிவை வரவேற்பதாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. திண்டுக்கல் அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. கொடைசாலை சுங்கச்சாவடிக்கு வருகை தந்த வாகனத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மயிலாப்பூரில் தொடங்கி காஞ்சிபுரம், திருவள்ளூர், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். அதிமுகவுக்கு தலைமை தாங்கியவர்கள் நின்று இரட்டை விரலை காட்டி நின்ற இடத்தில் பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் பழனிசாமி. தொகுதி பங்கீட்டு எண்ணிக்கையை வெளியிடும் அறிவிப்பாளராக மட்டுமே இபிஎஸ் உள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி விமர்சனம்.